வணக்கம் இந்தியா. இன்றொரு தகவல், மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி MTF அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த புரோக்கர் ஆஃபீஸில் போனாலும் பேசுவாங்க. இது எல்லாருமே இப்போ பேசிக்கொண்டு இருக்காங்க. இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அதனால தான் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறப்பு பதிவு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் ஃபெசிலிட்டி 2020 6500 கோடியாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 6 2026 1,45,000 கோடியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.45 ட்ரில்லியன். ஸோ இந்த சிக்னிஃபிகண்டாக இந்த பாப்புலாரிட்டிக்கு காரணம் கடந்த 4 வருடங்களாக பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு growth ஆஃப் 6.2 to 7% ஓடிட்டு இருக்கு. ஒரு ஹையர் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா இப்போ டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து மக்களை நீங்கள் அதில் பண்ணாதீங்க அப்படிங்கிற போது பீப்புள் ஆர் கம்மிங் ஆன் திஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஒரு அவேர்னஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம். ஸோ எப்படி MTF ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஒரு 25% கொடுப்பீங்க அமௌண்ட்டு, மீதி 75% புரோக்கர் போடுவாங்க. சேம் லைக் இன் டெரிவேட்டிவ்ஸ். பட் இயர் உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ் இருக்குது, விற்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். உங்களுக்கு என்னென்னா இதில் அடுத்தது என்னென்னா மீட்டர். ஸோ இன்றைக்கி நீங்கள் MTFல ஷேர் வாங்கிட்டீங்கன்னா அவங்க ஃபண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்னிலேருந்து வட்டி ஆரம்பமாகும். நீங்கள் என்னைக்கு விற்கிறீங்களோ அது வரலையும் வட்டி உண்டு. ரெண்டாவது MTM, மார்க் டு மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஷேர் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அது எங்கேயாவது 75 ரூபா 80 ரூபா வந்துருச்சுன்னா அந்த லாஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் உடனடியாக பே பண்ணணும், இல்லைன்னா ஸ்கொயர் அப் பண்ணிடுவாங்க. அதேமாரி இதனால என்ன சார் லாபம் அப்படின்னா ஒரு எக்ஸ்போஷர். ஒரு 25% வச்சுட்டு 100% வாங்குறீங்க. தட் இஸ் 3 times you are getting leverage. ஸோ இப்போ ஒரு 10,000 ரூபாய் இருந்ததுன்னா 30,000 ரூபாய்க்கு வாங்கலாம். 1,00,000 ரூபாய் இருந்ததுன்னா 4,00,000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ அதுமாரி உங்களுக்கு லிவரேஜ் கிடைக்குது. அதேமாரி இந்த மார்ஜின் ஷார்ட் ஃபால் அண்ட் லிக்விடேஷன் ரிஸ்க் இருக்கிறதை நீங்கள் எப்பொழுதும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுமாரி இது கிரேட்டர் ரிஸ்க் இன் நான் எஃப்என்டோ ஸ்டாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் நான் எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் பண்ணுவாங்க. அது திடீர்னு ஒரு வாலட்டிலிட்டி. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் சிலது கீழே ஹெவியாக விழுந்திருக்கு. ஸோ அதேமாரி விழும்பொழுது உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் வரும். ஸோ அதையும் பார்க்க வேண்டும். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்க்க வேண்டும். எப்படி நீங்கள் இதை செலக்ட் பண்ணி எடுக்கணும் என்பதை பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.